Dear students, நம்ம இந்த வீடியோல இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை ஓபன் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம், டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா interest on capital is to be calculated on the capitals at the beginning. Opening capital க்கு தான் நம்ம வந்து எப்பவுமே interest calculate பண்ணணும் for the relevant period. If there is any additional capital ஏதாவது இல்ல introduced capital ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதையே நம்ம ஆட் பண்ணணும். Capital withdrawn during the year இது ரெண்டுத்தையுமே நம்ம வெச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஓபனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ கேபிட்டல்ஸ் and interest is to be calculated proportionately on the change capitals. இப்போ கேபிட்டல்ஸ் என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த கேபிட்டல்ஸ் relevant period நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா amount of capital எவ்வளவு ஓபனிங் கேபிட்டல் இருக்கு, rate of interest per annum, interest on capital எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த period of interest எவ்வளவு period, 6 months இல்ல 1 year இல்ல 3 months months என்ன months calculate பண்ணிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் period of interest எவ்வளவு periods நம்ம interest நம்ம calculate பண்றோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ interest on capital calculation பாத்தீங்கன்னா amount of capital எவ்வளவு ஓபனிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம இதல பார்க்கணும். rate of interest என்ன கொடுத்திருக்காங்க per annum, rate of interest per annum எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதுல எவ்வளவு periods means 1 year 6 months 3 months additional capital எவ்வளவு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க, withdraw எப்போ பண்ணிருக்காங்க, இத கால்குலேட் பண்ணிட்டு நம்ம period of interest இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வீடியோல interest on capital எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம். when the firm incurs loss, suppose கம்பெனில வந்து இந்த இயர் லாஸ் தான் வந்திருக்கு, ப்ராஃபிட் இல்ல அப்படின்ற பட்சத்துல interest on capital will not be provided. interest on capital நம்ம கொடுக்க கூடாது. கம்பெனி லாஸ்ல இருக்கும்போது interest on capital வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண கூடாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கலாம், ஆனா interest on capital கொடுக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் நமக்கு sufficient balance இல்லாம இருக்கும். அப்ப insufficient இருக்கு. insufficient means suppose profit வந்து பாத்தீங்கன்னா 15,000 இருக்கும், interest on capital பாத்தீங்கன்னா 30,000 இருக்கு. அப்போ நம்ம interest on capital கொடுக்கிறதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 வேணும், ஆனா நம்ம கிட்ட sufficient balance இருக்கு பாத்தீங்கன்னா 15,000 is a insufficient balance. அப்ப என்ன பண்றது? The net profit is less than the amount of interest on capital. இப்போ net profit வந்து நம்ம கிட்ட interest on capital ஓட கம்மியா இருக்கு, less than. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ interest on capital will not be provided. அப்போ நம்ம வந்து interest on capital provide பண்ண கூடாது. எப்போ insufficient இருக்கும்போது. அடுத்து அப்ப என்ன இந்த profit எப்படி நம்ம ஷேர் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா but the profit will be distributed among the partners in the capital ratio, not profit sharing ratio. profit sharing ratio பிரகாரம் கொடுக்க கூடாது. இது மெயின். இது வந்து capital ratio பிரகாரம் தான் நம்ம கொடுக்கணும். இந்த இடம் வந்து very very important. ஓகேவா? இப்போ interest on capital provide பண்ண பிறகு journal entry என்ன எப்படி போடுறோம், நம்ம interest on capital எப்படி க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். interest on capital journal entry பாத்தீங்கன்னா first for providing for interest on capital provide பண்ணோம், அதுக்கு என்ன journal entry, interest on capital account data to partners capital or current account.
இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டெபிட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் இஸ் கம்பெனி அக்கவுண்ட்ல டெபிட் பண்றோம். யாருக்கு கிரெடிட் கொடுக்கறோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் கொடுக்கறோம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம், கரண்ட் அக்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கேபிட்டல்ஸ் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் இருக்கு, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் இருக்கு, ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேபிட்டல் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க போகும்? கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகணும். கேபிட்டல் இஸ் ஃபிக்ஸட் அப்படினா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் கேபிட்டல் வந்து நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணனும். அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எப்படி பாத்தீங்கன்னா profit and loss appropriation account data, profit and loss appropriation account data to interest on capital, to interest on capital, profit and loss appropriation account க்கு டெபிட் பண்ணிட்டு interest on capital account நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அப்போ profit and loss interest on capital account நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம் இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்ல. interest on capital நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஓபனிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே interest on capital ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர் ஓபனிங் கேபிட்டல் ஆர் பிகினிங் கேபிட்டல். அப்போ suppose beginning is not given, opening capital கொடுக்கலனா எப்படி நம்ம opening capital find out பண்றோம் அப்படிங்கறத பத்தி நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ opening capital find out பண்ணனும்னா suppose closing capital கொடுத்திருக்காங்க. இப்போ closing capital at the end is a closing capital. இப்போ closing capital கொடுத்திருக்காங்க. இப்போ closing capitalோட என்ன நம்ம ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா drawings during the year. drawings during the year ஏன் நம்ம ஆட் பண்ணோம் closing capitalோட அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த இயர் நான் ஒரு 10000 rupees நான் டிரா பண்ணிருக்கேன்னு வெச்சீங்களேன், அப்போ என்னோட closing capital என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சிருக்கும். சப்போஸ் நான் டிரா பண்ணலனா closing capital 10000 இன்கிரீஸ் ஆயிடும். ஆக்சுவல் closing capital என்னன்றது நம்ம இதுல தெரியும் நமக்கு. அப்ப அதனால drawings during the year வந்து நம்ம closing capitalோட ஆட் பண்றோம். சப்போஸ் நான் வித்ட்ரா பண்ணல, drawings எதுவும் எடுக்கலனா இந்த ஒரிஜினல் closing capital இருக்கும். எடுத்ததனால என்ன இருக்கும்? closing capital குறைஞ்சிருக்கும். அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்போ closing capitalோட drawings வந்து நான் ஆட் பண்றேன். சப்போஸ் in fluctuating capital இப்போ capitals are fixed னும்போது என்ன ஆகும்? இப்போ நம்ம வந்து drawings வந்து ஆட்டோமேட்டிக்கா capitals-ல அட்ஜஸ்ட் ஆயிடும். கேபிட்டல்ல நம்ம வித்ட்ரா பண்ணிருந்தா மட்டும் தான் fixed capital-ல நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். அடுத்து capitals withdrawn during the year டோட்டலா எவ்வளவு வித்ட்ரா பண்ணோம் அதே நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா less profit credit during the year. இந்த year profit ஏதாவது நம்ம கிரெடிட் ஆயிருக்கும் closing capital. அப்ப அது இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்போ closing capital என்ன ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா profit அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆட் பண்ணும்போது closing capital என்ன ஆயிருக்கும்? இன்கிரீஸ் ஆயிருக்கும். அப்போ profit நம்ம லெஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா additional capital. இப்போ இந்த additional capital during the year இப்போ நான் ஏதாவது capital introduce பண்ணிருக்கேன் இந்த year. additional capital ஏதாவது introduce பண்ணிருக்கேன். இப்போ additional capital introduce பண்ணலனாலும் closing capital என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சிருக்கும். இப்போ introduce பண்ணதுனால increase ஆயிருக்கும். அதனால additional capital நான் வந்து subtract பண்றோம், less பண்றோம். இப்போ இந்த ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஃபைனலா capital at the beginning நமக்கு கிடைக்கும். இதுக்கு தான் நாம வந்து interest on capital find out பண்ணணும். this is beginning capital or opening capital. எப்பவுமே interest on capital opening capitalக்கு தான் நம்ம find out பண்ணணும். interest on capital எப்படி calculate பண்றதுன்றது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா Vetri and Vijay share profits and losses in the ratio of 3:1. The capital on 1st April 2023 was rupees 80,000 for Vetri and 60,000 for Vijay. And the current accounts show a credit balance of rupees 10,000 and rupees 5,000 respectively. Calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2024 and show the journal entries. இப்போ இந்த journal entries கேட்டிருக்காங்க. interest on capital எப்படி calculate பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மெயினா அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, accounts shows in account credit account, current account shows credit balance and the current accounts. ஏன் current accounts இங்க கொடுக்கறாங்க?
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம நார்மலா கண்டுபிடிச்சிட்டு போலாமே, ஃபைண்ட் அவுட் பண்ணலாமே. ஏன் கரண்ட் அக்கவுண்ட்டை கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த அக்கவுண்ட் இவங்க மெயின்டைன் பண்றது ஃபிக்ஸட் கேபிட்டலா இல்லைன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலான்றதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸட் கேபிட்டல் போது தான் கரண்ட் அக்கவுண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ இவங்க மெயின்டைன் பண்றது வெற்றி அண்ட் விஜய் அவங்க மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸட் கேபிட்டல் கொடுத்ததுனால தான் அவங்க கரண்ட் அக்கவுண்டோட பேலன்சிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்போ அது எந்த அக்கவுண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நாட் கேபிட்டல் அக்கவுண்ட். ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் இருந்தாதான் நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இவங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் மெயின்டைன் பண்றதுனால நம்ம கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இந்த சம் ஒன்று பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் வெற்றிஸ் கேபிட்டல், வெற்றியோட கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 80,000 இன்டு 5/100, 80,000 இன்டு 5/100 போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்? 4,000 rupees. இப்போ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் விஜய்ஸ் கேபிட்டல், விஜயோட கேபிட்டல் எவ்வளவு? 60,000. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 60,000 இன்டு 5/100 போட்டீங்கன்னா 3,000 rupees. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டு பேருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஜர்னல் என்ட்ரி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ ப்ரொவைட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா எவ்வளவு அமௌண்ட்? டோட்டலா 7,000 rupees. அடுத்தது அதுல வெற்றிஸ் கரண்ட் அக்கவுண்ட் எவ்வளவு? 4,000. விஜய்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் 3,000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க கேபிட்டல் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல்ன்றதுனால நம்ம கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,000. இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கவுண்டோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ் ஏதோ, ஆனால் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கரண்ட் அக்கவுண்டோட எந்த பேலன்ஸையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது. அதான் இங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நோட், கரண்ட் அக்கவுண்ட் will not be considered for calculation of interest on capital. கரண்ட் அக்கவுண்டோட எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக பார்த்துக்கங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஜெயம் அண்ட் சூர்யா were partners who share profits and losses in the ratio of 3:2. Balance in the capital account on 1st January 2023 was Jayam rupees 60,000 and Surya rupees 40,000. On 1st April 2023, Jayam introduced additional capital rupees 10,000. Surya introduced additional capital rupees 5,000 during the year. Calculate interest on capital at the rate 6% per annum for the year ending 31st December 2023. இப்போ business பாத்தீங்கன்னா 1st January 2023 அவங்க opening capital கொடுத்திருக்காங்க. யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஜெயம் 60,000, சூர்யா 40,000 கொடுத்திருக்காங்க. இதுல ஜெயம் வந்து இன்ட்ரோடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா 10,000 rupees. எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? 1st April 2023. மெயினா பாருங்க. இப்போ அவங்க டேட் கொடுத்திருக்காங்க. 1st April 2023ல ஜெயம் வந்து 10,000 rupees இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ சூர்யா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூர்யாவும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அடிஷனல் கேபிட்டல் rupees 5,000 during the year. என்ன டேட்ல ஒரு அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்தாருன்றத டேட் மென்ஷன் பண்ணலாம் அவங்க. அப்ப during the year கொடுத்துட்டாங்க. அப்ப ஆக்சுவலி இவங்க 1st April கொடுத்திருக்காங்க. ஆனா சூர்யா வந்து during the year கொடுத்திருக்காங்க. அப்ப இயர் கொடுக்கல நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நார்மலா நம்ம எப்பவுமே 6 month கால்குலேஷன். இந்த டேட் மென்ஷன் பண்ணலனா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலனும்போது 6 month அது நம்ம மென்ஷன் பண்ணீங்க. அது வந்து நம்ம கணக்குல வச்சுங்க 6 month எப்பவுமே டேட் கொடுக்கலனா. அப்போ இவருக்கு வந்து 1st April to 31st December அடிஷனல் கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். சூர்யாக்கு மட்டும் 5,000க்கு 6 monthக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜெயம் கேபிட்டல். ஜெயம் எவ்வளோ கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 rupees இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இப்போ 60,000க்கு 6% கால்குலேட் பண்ணோம்னா 3,600 வருது. அவர் அடிஷனல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1st ஏப்ரல் அவர் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நம்ம எண்ட் ஆஃப் இயர் அக்கவுண்டிங் இயர் எப்போ அந்த இயர் க்ளோஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் இயர் 31st டிசம்பர் நம்ம அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றோம். இப்போ 1 இயர், இப்போ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 1st ஏப்ரல். அப்போ from 1st ஏப்ரல் என்ன 1st ஏப்ரல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. அப்போ இன்க்ளூடிங் ஏப்ரல். அப்போ ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 9 months. இப்போ இந்த 9 months தான் நம்ம ஒரு அடிஷனல் கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அவர் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா 10,000 rupees. 10,000 rupeesக்கு 6% 9 months. அப்போ 6% 9 months நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 450 rupees. அப்போ அவரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4,050 rupees. அடுத்தது நம்ம சூர்யாவுக்கு பார்க்கணும். இப்போ சூர்யாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40,000 rupees. இப்போ நம்ம நார்மல் 6% நம்ம 1 இயர் நம்ம கால்குலேட் பண்றோம். per annum 6% இருக்கும்போது 2,400 rupees வந்து per annum அவரோட ஓப்பனிங் கேபிட்டல். Additional capital for 6 months. ஏன் நம்ம 6 months போடுறோம்? அவரோட additional capital during the year னு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன டேட்ல additional capital introduce பண்ணாருன்றது நமக்கு அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்ப எதுவும் மென்ஷன் பண்ணாத பட்சத்துல நம்ம 6 monthsக்கு தான் நம்ம ஆவரேஜ் பீரியடா ட்ரீட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப அந்த 5,000க்கு 6% 6 month ஆவரேஜ் பீரியட் கால்குலேட் பண்ணா 150 rupees வருது. டோட்டலா சூர்யாவுக்கு 2,550 rupees நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா பாருங்க. Since the date of additional capital introduced by Surya is not given. அவர் என்ன டேட்ல additional capital introduce பண்ணாருன்றது நமக்கு கொடுக்கல. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் additional capital is calculated for an average period of 6 months. Average period 6 months. Partnership பொறுத்த வரைக்கும் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலனா 6 months. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கலனா 6%. இது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. From the following balance sheets of Vetri and Vijay, who share profits and losses equally. Profit sharing ratio equal of share பண்றாங்க. Calculate interest on capital at 6% per annum. Rate of interest வந்து 6% கொடுத்திருக்காங்க. The year ending 31st December 2023. இங்க நம்ம மெயினா நம்ம கவனிக்கணும். Year ending 31st December. Is a closing capital கொடுத்திருக்காங்க. Is a ending year கொடுத்திருக்காங்க. Balance sheet of as on 31st December 2023. அப்போ end of balance year ending balance sheet கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்ன கேபிட்டல்னு பாத்தீங்கன்னா அவங்களோட closing capital. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுக்கு கால்குலேட் பண்ணனும் பாத்தீங்கன்னா சோ ஓபனிங் கேபிட்டல் பிகினிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க, கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, அசெட்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கரண்ட் அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த இயர் பாத்தீங்கன்னா drawings of Vetri and Vijay during the year were rupees 2,500 and rupees 3,500 respectively. விஜய் எவ்வளவு வெற்றி எவ்வளவு அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. during the drawings எவ்வளவு வெற்றி வந்து rupees 2,500 விஜய் வந்து rupees 3,500 அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இஸ் drawings அவங்களோட drawings. இந்த இயர் profit earned during the year was 15,000. இந்த இயர் profit எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 15,000 rupees அவங்களோட profit இருக்கு. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்குலேட் பண்ணனும். கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணனும்னா ஓபனிங் கேபிட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ ஓபனிங் கேபிட்டலுக்கு என்ன எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓபனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம அந்த ஓபனிங் கேபிட்டலுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேஷன் பண்ணனும். இப்போ கால்குலேஷன் ஆஃப் ஓபனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஏற்கனவே ஃபார்மேட் கொடுத்திருக்கோம், நம்ம ஃபார்மேட் பார்த்திருக்கோம். ஓபனிங் கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது. இப்போ capital at the end, capital on 31st December 2023, capital at the end வெற்றி 15,000, விஜய்க்கு 20,000 இருக்கு. இப்போ add drawings, ஏன் drawings ஆட் பண்ணனும்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். drawings வந்து அவங்க எடுத்ததனால அவங்களோட capital closing capital குறைஞ்சிருக்கு. withdraw பண்ணதுனால அதனால வந்து நம்ம drawings வந்து நம்ம ஆட் பண்றோம்.
வெற்றி வந்து 2500 விஜய் 3500 அந்த இயர் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா 17500 விஜய் 23500 இஸ் அட்ஜஸ்டட் கேபிட்டல் வருது. இதுல ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 15000 ரூபீஸ் அந்த இயர் டூரிங் தி இயர் 15000 கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் சொல்லிருக்காங்க. அவங்க ஷேரிங் ரேஷியோ எதுவும் சொல்லல. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலா அவங்க ஷேர் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க வெற்றியும் விஜயும். அப்ப அந்த இயர் 15000 ரூபீஸ் ப்ராஃபிட்ல அவங்க ஈக்குவல் போது 1/2 ஈக்குவலா ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா 7500 அவங்க அக்கவுண்ட்ல ஆல்ரெடி கிரெடிட் ஆயிருக்கும். இப்போ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம லெஸ் பண்றோம். அப்ப ப்ராஃபிட் 7500 நம்ம லெஸ் பண்ணோம்னா அவங்களோட ஓபனிங் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிடும். இப்போ வெற்றியோட ஓபனிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ₹10,000, விஜயோட ஓபனிங் கேபிட்டல் 16,000. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா வெற்றியோட ஓபனிங் கேபிட்டல் 10,000, 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் வெற்றிக்கு. விஜய் ஓபனிங் கேபிட்டல் 16,000 நமக்கு வந்திருக்கு. 16,000க்கு 6% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ₹960 ரூபீஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா வெற்றி 600, விஜய் 960. க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஃபர்ஸ்ட் ஓபனிங் கேபிட்டல் at the beginning ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபிட்டல் at the beginning ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு ஓபனிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எந்த இடத்துல எந்த நிலையில நம்ம மறந்துட கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிகினிங் ஓபனிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம எப்பவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சம பாருங்க. A and B contribute ₹4 lakhs and ₹2 lakhs respectively as capital. The respective share of profit is 3:2 and the profit before interest on capital for the year is ₹27,000. Compute the amount of interest on capital in each of the following situations. என்ன சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. If the partnership deed is silent as to the interest on capital. இப்போ interest on capital பத்தி partnership deedல silent ன்ட்டாங்க. அப்ப எதுவுமே சொல்லல. அப்போ partnership deed பிரகாரம் interest on capital is silent னா interest on capital நம்ம பார்ட்னர்ஸ்ங்களுக்கு கொடுக்க கூடாது. First of all, partnership deed is silent. Partnership deed is silent ன்னு கொடுத்துட்டாங்கனாவே interest on capital partnersக்கு ப்ரொவைட் பண்ண கூடாது. Okay. Second, if interest on capital at 3% is allowed as per the partnership deed. இப்போ partnership deed என்ன சொல்லிருக்குன்னா 3% allow பண்ணுங்க அப்படி இருக்காங்க. அப்ப நம்ம 3% allow பண்ணலாம். 4 lakhsக்கு 3% கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 12,000 வரும். அதே 3% 2 lakhs கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 6,000 வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 3% 6 lakhs 3% 18,000 is a sufficient balance. ஏன்னா profit பாத்தீங்கன்னா 27,000 இருக்கு. நமக்கு கால்குலேட் பண்ணா 18,000 தான் இருக்கு. சஃபிஷியன்ட்டா இருக்கு. அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம். தேர்ட் பாருங்க. If the partnership deed allows interest on capital at 5% per annum. இப்போ 5% கால்குலேட் பண்ணீங்கன்னா total capital 6 lakhs இருக்கு. 6 lakhsக்கு 5% கால்குலேட் பண்ணீங்கன்னா 30,000 rupees வந்து interest on capital. அப்ப interest on capital 30,000 இருக்கு. நம்ம கிட்ட profit பாத்தீங்கன்னா 27,000 தான் இருக்கு. அப்போ insufficient balance 3,000 நமக்கு ஷார்ட்ஃபாலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? அப்போ இந்த 27,000 profit நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ரேஷியோ 4 lakhs 2 lakhs 4:2 இந்த ரேஷியோல நம்ம பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். not profit sharing ratio, not interest on capital, rate of interest on capital, only capital ratio 4 lakhs 2 lakhs ரேஷியோ பிரிச்சீங்கன்னா 4:2. அத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2:1 ரேஷியோ தான் நம்ம இந்த 27,000 நம்ம பிரிச்சு கொடுக்கணும். இப்போ எப்படி பண்றதுன்றது நம்ம சம்ல பார்க்கலாம். ஏன் பாத்தீங்கன்னா if the partnership deed is silent as to the interest on capital. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்திருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப் deed வந்து silent, interest on capital பத்தி silent ன்ட்டாங்க. அப்போ interest on capital நம்ம ப்ரொவைட் பண்ண கூடாது பார்ட்னர்ஸ்க்கு. அடுத்தது interest on capital will not be allowed as the partnership deed is silent as to the interest on capital. செகண்ட் பாத்தீங்கன்னா if interest on capital at rate வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3% per annum கொடுத்திருக்காங்க.
Profit before interest on capital நமக்கு 27000 இருக்கு, ரேட் வந்து 3% கொடுத்திருக்காங்க. இப்போ A's capital 4 lakhs 3% கால்குலேட் பண்ணீங்கன்னா 12000 rupees வருது. B ஓட capital பாத்தீங்கன்னா 2 lakhs, interest on capital கால்குலேட் பண்ணீங்கன்னா 6000 வருது. டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 18000 தான் வருது. அப்போ it's a sufficient balance. அப்போ sufficient balance இருக்குறதுனால நம்ம profit interest on capital கொடுக்கலாம். இப்போ sufficient இருக்கு, 27000 நமக்கிட்ட profit இருக்கு, 18000 rupees நமக்கிட்ட interest on capital போனாலும் balance 9000 rupees profit நமக்கிட்ட sufficient balance இருக்கு. இப்போ third C பாருங்க, if interest on capital at 5% per annum, profit எவ்வளவு இருக்கு நமக்கிட்ட before interest on capital வந்து 27000 இருக்கு. இப்போ A's capital 5% போட்டீங்கன்னா A க்கு 20000 rupees-உம் B க்கு 10000 rupees-உம் வருது. டோட்டலா interest on capital நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30000 rupees interest on capital. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற profit எவ்வளவு இருக்கு? 27000 rupees தான் இருக்கு. அப்போ interest on capital insufficient balance. Profit 27000 தான் இருக்கு, interest on capital 30000 இருக்கு, நமக்கு 3000 rupees shortfall. அப்ப அந்த 3000 rupees பாத்தீங்கன்னா insufficient balanceன்றதுனால நமக்கு இந்த 27000 profit நம்ம என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுக்க போறோம்? 4:2 is a capital ratio ல நம்ம பிரிச்சு கொடுத்துறோம். என்ன ரேஷியோ அவரோட capital? 4 lakhs is to 2 lakhs. அப்போ 4:2 or 2:1 இந்த ரேஷியோல நம்ம அவங்க 27000 rupees வந்து நம்ம profit நம்ம அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்போ C ல பாத்தீங்கன்னா insufficient balance வந்தது நமக்கு. ஏன்னா profit நம்மகிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா ₹27000 தான், ஆனா interest on capital நமக்கு வந்தது 30000. அப்போ insufficient balance. அப்ப என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த profit 27000 distributed to the partners in the capital ratio. Capital ratio 2:1. அந்த 2:1 எப்படின்றது வருது பார்த்தோம்னா capital A க்கு வந்து 4 lakhs, B க்கு 2 lakhs. அப்போ நான் 0 கேன்சல் பண்ண சிம்பிளிஃபை பண்ணா 4:2. அதே நான் சிம்பிளிஃபை பண்றேன் 2:1. நீங்க 4/2 4:2 2:1ன்றதுலயே பார்க்கலாம், எப்படினா போடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/3 1/3. அப்போ இது வந்து 2/3 2/3 1/3 நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா 27000 ஷேர் பிரிக்கிறோம் 2/3 1/3 ல. அப்ப A ஓட ஷேர் பாத்தீங்கன்னா 27000 into 2/3, B ஓட ஷேர் 27 into 1/3. அப்போ 18000 9000 rupees. இப்போ இதுதான் வந்து A ஓட ஷேர் போணும், B ஓட ஷேர் இந்த profit 27000 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது வந்து insufficient balance இருந்தா profit sharing ratioல போக கூடாது, rate of interestலயும் போக கூடாது, அவங்களோட capital ratioல மட்டும் தான் நம்ம இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.